அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் இன்ப அதிர்ச்சியாகவும் மிக பெரிய அளவில் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சியால் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாறுதலும் மிக சிறப்பான மாற்றத்தை வலுவாக பெற்று தருகிறது. எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சுக்கிரன் சுபத்துவ பாதையில் பார்க்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்வில் பெரிய அளவிற்கு செல்வ செழிப்பு தேவையில்லை, நோய் நொடியை ஏற்ற ஆரோக்கியமான உடல்நிலை கிடைத்தால் போதும் என நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக அதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். கடன் சார்ந்த தொல்லை குறைந்தாலே போதும் என நினைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. திருமண வயது வந்த துலாம் ராசி ஆண் பெண் இருவருக்குமே திருமண பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய அளவில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வலுவான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக சுக்கிரனின் தசையோ புக்தியோ நடைபெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஒரு தொழிற்சாலையில் செக்யூரிட்டி பணியாக பணியாற்றி வருகிறாருங்க. அப்போது தலைமை செக்யூரிட்டி அந்த பணியிலிருந்து செல்ல அவருக்கு அந்த தலைமை செக்யூரிட்டி பணி வழங்குவதற்கான வாய்ப்பு வருகிறது. ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். அப்போதுதான் அவருக்கு சுக்கிர திசையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது என எண்ணி அந்த அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்கிறாருங்க. அப்போது அவரிடம் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். உடனடியாக அந்த பதவி உயர்வு அவருக்கு வழங்காமல் நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போது இருக்கக்கூடிய வேலையும் பறிபோய் விடுகிறதுங்க. சுக்கிரனுடைய திசை நடைபெறும் போது இப்படி ஒரு சிரமம் ஏற்படுகிறதே என்று எண்ணி அவர் வருத்தப்படவில்லைங்க. வேலையை இழந்த அடுத்த நொடியே அடுத்த வேலைக்கு தேட ஆரம்பித்து விட்டார். அப்போது அருகாமையில் இருந்த மற்றொரு சிறு தொழிற்சாலையில் அவருக்கு உதவியாளர் பணி கிடைக்கிறது. அந்த பணியில் இணைகிறார். அந்த பணியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது வெகு தூரம் சென்று அந்த தொழிற்சாலைக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்களை வாங்கக்கூடிய பணிக்கு இவரை அனுப்பி விடுகின்றனர். அவரும் அங்கு சென்று அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை வாங்கி கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த சுற்று வட்டாரத்திலேயே அந்த ஸ்பேர் பார்ட் கடை இல்லை என்பதை உணர்ந்ததால் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையை வைத்து தள்ளுவண்டி கடை போல், ரோட்டு கடை போல் சிறிதாக ஆரம்பிக்கிறார். லாபம் நிறைவாக கிடைக்க வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறாருங்க. வேலைக்கும் பணியாளர்களை அமர்த்துகிறார். லாபம் நிறைவாக கிடைக்க சொந்த கட்டிடத்தை தொழிலை மாற்றுகிறார். அதோடு மட்டுமல்லாது அந்த ஏரியாவுக்கு மிக பெரிய டீலராகவும் மாறுகிறாருங்க. இன்னும் சில வருடங்கள் செல்லும் போது அந்த பொருளை நாம் ஏன் தயாரிக்க கூடாது என்று தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் நிறுவி மிக பெரிய அளவில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெறுகிறாருங்க. செல்வ செழிப்பில் இது போன்றுதான் ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் வந்தாலும் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பலருக்கு இது போன்ற நல்ல வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய வேலையிலே அப்படியே ஸ்டாக்னேஷனாக நிலையாக இருந்து செல்வதால் பல சிரமங்கள் அவர்களுடைய வாழ்வில் யதார்த்தமாக வருகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. இவர் தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருந்து ஆலய நிர்வாகிகள் வந்து இவரை அணுகி ஆலயத்திற்கு ஆண்டு விழா மற்றும் அன்னதான விழா நடைபெற போகிறது, அதற்காக நன்கொடை கொடுங்கள் என்று கேட்க இவரும் மனம் கொணாமல் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுக்கிறாருங்க. அதை பெற்று
ஏற்றுக்கொண்ட அந்த ஆலய நிர்வாகிகள் அவரிடம் அதற்கான ரசீதை கொடுத்து கையொப்பமிட சொல்லி கேட்கிறார்கள். அப்போது இவருக்கு கையொப்பமிட தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். அது மட்டுமல்லாது எனக்கு எழுத படிக்கவும் தெரியாது என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட அந்த ஆலய நிர்வாகி, எழுத படிக்க தெரியாதப்பதே இந்த வளர்ச்சி என்றால் எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு உச்சம் அடைந்திருப்பீர்கள் என்று சொல்லும் போது அவர் எளிமையாக எழுத படிக்க தெரிந்திருந்தால் செக்யூரிட்டி வேலைதான் பார்த்திருப்பேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் வளர்ச்சி அடைய முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதன் பின்னணியையும் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் பார்ப்பதால் குடும்ப வருமானம் உயருங்க. பண ரீதியான பற்றாக்குறை விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. மனித வாழ்வில் மிக முக்கியமான சோதனையான காலகட்டங்களை கடந்து மிக சிறப்பான நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் ராஜயோகாதிபதியான சனி போன்ற கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் எந்தவிதமான தடை தாமதமின்றி இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுங்க. பணி சுமை இல்லாமல் பணி சார்ந்த பணிகள் சுகமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பணி சார்ந்த இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகள் நீடித்தாலும் லாபத்தை நிலையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். புதிய திட்டங்கள், விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பணிகளை நினைப்பதை காட்டிலும் திறன்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வதால் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான அருமையான யோகமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல இனிமையான வாய்ப்புகள் கலைத்துறையில் உண்டு. மிகப்பெரிய அளவில் பெயர் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் கலைத்துறையில் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல யூகங்களை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எதிர்பாராத பல இன்ப மகிழ்ச்சியான செய்திகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு.